எப்பவுமே புது புது விஷயங்கள கத்துக்கணும்னு ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வரவேற்புகள். உங்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம பேசப் போற விஷயம் நிஜமாவே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. கண்டிப்பா. இப்ப நீங்க இன்னைக்கு காலையில கூட ChatGPT மாதிரியான ஏதாவது ஒரு ஏஐ பயன்படுத்தியிருக்கலாம். ஆனா நாம நிஜமாவே எதிர்பார்த்த ஏஐ இதுதானா? நாம் எதிர்பார்த்த செயற்கை நுண்ணறிவு இதுவல்ல அப்படிங்கிறது தான் இன்றைய நமது விவாதத்தின் மையக் கருத்து. கரெக்ட். இது வெறும் சாதாரண விவாதம் கிடையாது. இந்த தரவுகள் எல்லாமே 2025ஆம் ஆண்டு லண்டன் ராயல் சொசைட்டில ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் மைக்கேல் வுல்ட்ரிச் கொடுத்த புகழ்பெற்ற மைக்கேல் ஃபாரடே விருது உரையிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆமா. இந்த அலசலோட முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்ல நாம பார்த்த அந்த மாயாஜால ஏஐக்கும் இன்னைக்கு நிஜத்துல நம்ம கையில இருக்கிற ஏஐக்கும் உள்ள வித்தியாசத்தை உடைத்து உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலை கொடுப்பதுதான். ஏன்னா இன்றைய ஏஐ தொழில்நுட்பம் நம்ப முடியாத அளவுக்கு வியக்க வைக்கக்கூடியது. ஆனா அதே சமயம் அது ரொம்பவும் விசித்திரமா செயல்படுது. ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். அதாவது இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். ஏஐயோட இந்த விசித்திரமான பரிணாம வளர்ச்சிய பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கலாம். வெறும் 10 வருஷத்துல ஏஐ அடைந்த அசுர வளர்ச்சி. அது ஒரு அசுர வளர்ச்சி மட்டுமல்ல. மனித வரலாற்றிலேயே எந்த ஒரு தொழில்நுட்பமும் இவ்வளவு குறைவான காலகட்டத்துல இந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது கிடையாதுன்னு தான் சொல்லணும். எனக்கும் அதுதான் தோணுது. நீங்க கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க. 2016ல மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட கேப்ஷன் பாட் அப்படின்னு ஒரு ஏஐ மாடல் இருந்தது. ஆமா, அந்த ஓவியம் சம்பவம் தானே. அதேதான். அதுகிட்ட வேன்கோ வரைந்த உலக புகழ்பெற்ற ஸ்டாரி நைட் ஓவியத்தை காமிச்சு இது என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த ஏஐ இது தண்ணியில இருக்கிற சில விலங்குகள் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா ஒரு தப்பான பதில சொல்லுச்சு. அந்த சுழல் மாதிரியான நட்சத்திரங்களை பார்த்துட்டு அது ஏதோ தண்ணில நீந்துற மீன்கள்னு நினைச்சுக்கிச்சு. ஹஹா. ஆனா பாருங்க, சரியா 4 வருஷம் கழிச்சு 2020ல வெளியான GPT-3 மாடல் கிட்ட ஒரு கதவு பூட்டப்பட்டிருந்தால் அதை திறக்க முதலில் என்ன செய்ய வேண்டும்? ஆமா, அந்த மாதிரி கேள்விகள். அப்புறம் டாம் தன்னை விட உயரமாக இருக்க முடியுமா இப்படின்னு சாதாரணமான பொது அறிவு கேள்விகளை கேட்டப்போ அது ரொம்ப சரியா லாஜிக்கா பதில் சொல்லுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் 4 வருஷம் தாண்டி 2024ல வந்த O1 பிரிவ்யூ அப்படிங்கிற மாடல் பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கே புரிஞ்சுக்க கடினமான PhD லெவல் கணித ஒலிம்பியாட் கேள்விகளை அசால்ட்டா தீர்க்கும் அளவுக்கு வளர்ந்துச்சு. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 2020 வாக்குல தான் ஏஐ அப்படிங்கிறது வெறும் தத்துவ கதைகளாகவும் கற்பனையாகவும் இருந்த நிலையிலிருந்து மாறி ஒரு நடைமுறை அறிவியலா உருவெடுத்தது. எக்ஸாக்ட்லி அது வரைக்கும் ஒரு இயந்திரத்தால யோசிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வெறும் விவாதங்களா மட்டுமே இருந்துச்சு. GPT-3 வந்த பிறகுதான் அதுவரை தியரியா இருந்த விஷயங்கள் பிராக்டிக்கலா வேலை செய்ய ஆரம்பிச்சது. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. PhD லெவல் கணக்கெல்லாம் போடுற அளவுக்கு புத்திசாலியா வளர்ந்த ஏஐ சில நேரங்கள்ல செய்யற வேடிக்கையான முட்டாள்தனங்களை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. கண்டிப்பா. அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஏஐ கிட்ட போய் நான் அமெரிக்கால இருக்கேன், ஆனா நான் ஐக்கியா கட்டில்ல தூங்குனா எனக்கு ஸ்வீடன் நாட்டை பத்தின கனவு வருமா அப்படின்னு கேட்டா அது என்ன சொல்லுச்சு? வர வாய்ப்பு இருக்குன்னு அடிச்சு சொல்லுதே. இது என்னன்னு சொல்றது? இதுதான் ஏஐயோட அடிப்படை வேலை செய்யும் விதத்தில் இருக்கிற ஒரு பெரிய குறைபாடு. அதாவது ஐக்கியா அப்படிங்கிற வார்த்தையும் ஸ்வீடன் அப்படிங்கிற வார்த்தையும் இன்டர்நெட்ல கோடிக்கணக்கான முறை ஒன்னா பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓ, அதனால அந்த 2 வார்த்தைகளுக்கும் நடுவுல ஒரு புள்ளிவிவர தொடர்பே ஏற்படுத்துது. கரெக்ட். ஆனா நிஜ உலகத்துல ஒரு மனிதன் கட்டில்ல படுத்து தூங்குறதுக்கும் கனவு வர்றதுக்கும் என்ன சம்பந்தம்னு அதுக்கு எந்த நிஜ உலக புரிதலும் கிடையாது. ரியல் வேர்ல்டு கிரவுண்டிங் சுத்தமா இல்ல. நிஜ உலக புரிதல் இல்லைன்னு சொல்றது 100க்கு 100 உண்மை. இன்னொரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. பண்டைய கிரேக்க கணிதவியலாளர் பித்தகோரஸ பத்தி ஒரு ஏஐ கிட்ட கேட்டப்போ அது சொன்ன பதில் இன்னும் விசித்திரமானது. ஆமா, அவர் லேப்டாப்பை ஹேக் பண்ண கதை தானே. நீங்களே சொல்லுங்க. பித்தகோரஸ் தன்னுடைய லேப்டாப்ல செக்யூரிட்டி அப்டேட்ஸ சரியா இன்ஸ்டால் செய்யாததால அவருடைய தத்துவங்களை எதிரிகள் ஹேக் செய்து திருடி விட்டார்கள் அப்படின்னு அதுவே ஒரு புது கதையை கட்டிவிடுது. கிமு 500ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த பித்தகோரஸ் விண்டோஸ் அப்டேட் பண்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. அதுக்கு எந்த காலகட்டத்துல கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற அடிப்படை காலவரிசையே தெரியல.
அதே மாதிரி தான் அந்த பந்து உதாரணமும் பாத்தீங்கன்னா, ஒரு பவுலிங் பந்தையும் ஒரு சிந்த ரப்பர் பந்தையும் ஒரே நேரத்துல கீழே போட்டா எது அதிகமா எகுரும்னு கேட்டா உடனே அது பவுலிங் பந்து தான் அதிகம் எகுரும் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம தன்னுடைய தப்பான பதில நிரூபிக்க கைனெட்டிக் எனர்ஜி, இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு பெரிய பெரிய இயற்பியல் வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி நம்மையே நம்ப வைக்க பாக்குது. ஒரு நிமிஷம் நாமளே ஒருவேளை பவுலிங் பந்து தான் எகுரும் போல அப்படின்னு நம்பிடுவோம். அதுதான் இதுல இருக்கிற ஆபத்து. அதுக்கு இயற்பியல் விதிகள் தெரியாது, ஆனா இயற்பியல் வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணும்னு நல்லா தெரியும். ரொம்ப கரெக்ட். இதுல இன்னொரு முக்கியமான சம்பவத்தை நீங்க கவனிக்கணும். ஸ்ட்ராபெரி அப்படிங்கிற வார்த்தையில் எத்தனை ஆர் உள்ளது அப்படின்னு ஏஐயிடம் கேட்டப்போ நடந்த கூத்த நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமாமே, அது ரொம்ப பிடிவாதமா 2 ஆறு தான் உள்ளது அப்படின்னு சொல்லுச்சு. நான் $1 மில்லியன் பந்தயம் கட்டுகிறேன், இதுல 2 ஆறு தான் இருக்கு அப்படின்னு சவால் விடும் அளவுக்கு பிடிவாதம். PhD கணக்கா போடுற ஏஐக்கு 3 எழுத்த என்ன தெரியாதா என்ன? அதுக்கு காரணம் ஏஐ வார்த்தைகளை நாம பார்க்கற மாதிரி தனித்தனி எழுத்துக்களா பார்க்கறது இல்ல. அது வார்த்தைகளை டோக்கன்களா பிரிச்சு பார்க்குது. டோக்கன்கள்னா ஸ்ட்ரா, பே, ரீ அப்படின்னு. அது சில துண்டுகளா மட்டுமே இந்த வார்த்தையை பார்க்கும். அந்த துண்டுகளுக்குள்ள எத்தனை ஆறு இருக்குன்னு எண்ணி பார்க்குற பார்வை திறன் அதுக்கு கிடையாது. இது ஏஐயின் அடிப்படை கட்டமைப்பில் உள்ள ஒரு நுட்பமான குறைபாடு. ஓ, அப்போ அதுக்கு எழுத்துக்கள்னா என்னன்னே தெரியாது, ஆனா வார்த்தைகளை மட்டும் வச்சு மாயாஜாலம் பண்ணுது. இதுல இன்னொரு பைத்தியக்காரத்தனம் என்னன்னா, இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற விஷயம்தான். ஆமா, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராம்ப்ட். ஏஐயிடம் ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு முன்னாடி படிப்படியாக சிந்திப்போம், லெட்ஸ் திங்க் த்ரூ திஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு டைப் செஞ்சா மட்டும் அது திடீர்னு குழம்பாம சரியான பதில சொல்லுது. காரி மார்க்கஸ் அப்படிங்கிற அறிஞர் இதை ரொம்ப அருமையா கிண்டல் செஞ்சிருக்காரு. அவர் ஸ்டார் ட்ரெக் பத்தி சொன்னார் இல்லையா? ஆமா, ஸ்டார் ட்ரெக் படத்துல வர்ற ஸ்பாக் தன்னோட விண்கலத்துல இருக்கிற கம்ப்யூட்டர் கிட்ட பேசும்போது கொஞ்சம் படிப்படியா யோசிச்சு சொல்லு அப்படின்னு கெஞ்ச வேண்டிய அவசியமே இருந்ததில்ல. நாம எதிர்பார்த்த உண்மையான ஏஐ இது கிடையாது அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்போ இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? நாம எதிர்பார்த்த ஏஐ எப்படி வேலை செய்யும்னு நாம நினைச்சோம்? நாம எல்லாரும் பாரம்பரிய ஏஐ, அதாவது அல்காரிதமிக் இன்டெலிஜென்ஸ் எப்படி வேலை செய்யுமோ அப்படிதான் இன்றைய ஏஐயும் வேலை செய்யும்னு நினைச்சு ஏமாந்துட்டோம். பாரம்பரிய ஏஐய பத்தி பேசும்போது எனக்கு அந்த பழைய புதிர் ஒன்னு ஞாபகம் வருது. நீங்களும் இந்த புதிரை சின்ன வயசுல கேட்டிருப்பீங்க. அந்த விவசாயி புதிரா? அதேதான். ஒரு விவசாயி, ஒரு ஓநாய், ஒரு ஆடு, அப்புறம் கொஞ்சம் முட்டைக்கோஸ். இது எல்லாத்தையும் ஆற்றின் மறுகரைக்கு கொண்டு போகணும். ஆனா படகுல விவசாயி கூட இன்னொன்னு மட்டும்தான் கொண்டு போக முடியும். ஓநாயையும் ஆட்டையும் ஒன்னா விட்டா ஓநாய் ஆட்டை சாப்பிட்டுடும். ஆட்டையும் முட்டைக்கோசையும் ஒன்னா விட்டா ஆடு முட்டைக்கோசை சாப்பிட்டுடும். இந்த புதிரை ஒரு பாரம்பரிய ஏஐ எப்படி சால்வ் பண்ணும்? அந்த பழைய சர்ச் ஏஐ என்ன பண்ணும்னா, இதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் ஒரு மரம் மாதிரி வரைஞ்சு பார்க்கும். எந்த வழியில போனா தவறு நடக்கும், எது சரியான வழின்னு கணித்து சரியாகவும் முழுமையாகவும் விடையளிக்கும். சவுண்ட்னஸ் அண்ட் கம்ப்ளீட்னஸ்னு சொல்லுவாங்க. ஆனா இன்றைய ChatGPT கிட்ட இந்த கேள்விய சற்றே மாற்றி தந்திரமாக கேட்டா, அதாவது ஒரு விவசாயி, ஒரு ஓநாய், ஒரு ஆடு, ஒரு முட்டைக்கோஸ் இருக்காங்க. ஆனா விவசாயி மட்டும் படகுல போகணும், மத்தவங்கள அங்கேயே விட்டுட்டு போகணும் அப்படின்னு மாத்தி கேட்டா அது முழுசா குழம்பி போய் சம்பந்தமே இல்லாத ஒரு பதில அளிக்குது. ஏன் அப்படி நடக்குது? ஏன்னா இன்றைய லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் இப்படி தர்க்க ரீதியாக, அதாவது லாஜிக்கா சிந்திப்பதே இல்லை. அவை அடிப்படையில உங்க ஸ்மார்ட் போன்ல இருக்கிற ஆட்டோ கம்ப்ளீட் வசதியை போன்றவையே. ஆட்டோ கம்ப்ளீட் மாதிரியா? ஆமா, நீங்க ஸ்மார்ட் போன்ல நான் தாமதமாக அப்படின்னு டைப் செஞ்சா அடுத்த வார்த்தை வருவேன் அப்படின்னு போன் எப்படி கணிக்குதோ அதே மாதிரி தான் இந்த ஏஐயும் வேலை செய்யுது. முந்தைய வார்த்தைகளை வச்சு அடுத்த வார்த்தையை கணிப்பது மட்டுமே இதோட வேலை. கொஞ்சம் பொறுங்க, நீங்க சொல்றத பார்த்தா ஆட்டோ கம்ப்ளீட்னா நான் மெசேஜ் டைப் பண்ணும்போது வர்ற அந்த சாதாரண ஃபீச்சரா? ஆனா ChatGPT எனக்கு ஒரு முழு கட்டுரையே எழுதி கொடுக்குதே, கவிதை எழுதுதே, அது எப்படி வெறும் ஆட்டோ கம்ப்ளீட்னு சொல்ல முடியும்? அது சாதாரண ஆட்டோ கம்ப்ளீட் கிடையாது. அது பிரம்மாண்டமான அளவில் செயல்படும் ஒரு ஆட்டோ கம்ப்ளீட். ஸ்கேல் இஸ் எவ்ரிதிங். 2017 கூகுள் வெளியிட்ட அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட் அப்படிங்கிற ஆய்வு கட்டுரையில உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் கட்டமைப்பு தான் இன்னைக்கு இருக்கிற அத்தனை ஏஐ மாடல்களுக்கும் அடிப்படை. ஓ, அந்த பேப்பர் தான் எல்லாத்துக்கும் காரணமா? ஆமா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். GPT-3 மாடல் 175 பில்லியன் அளவுருக்கள், அதாவது பாராமீட்டர்ஸ் கொண்டு உருவாக்கப்பட்டது. ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் இடையிலான தொடர்பு முடிவு செய்ய 175 பில்லியன் நாப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம 500 பில்லியன் வார்த்தைகளை கொண்டு இதை ட்ரைனிங் செஞ்சிருக்காங்க. வாவ்! அப்போ இத உருவாக்குறதுக்கு எவ்ளோ கம்ப்யூட்டர் பவர் தேவைப்பட்டிருக்கும்?
அது கற்பனைக்கே எட்டாத அளவிலான கணக்கீடுகள். இதை எப்படி சொல்லலாம்னா, பூமியில இருக்கிற அத்தனை மனிதர்களும் தலா ஒரு கால்குலேட்டரை வச்சுக்கிட்டு பலாயிரம் வருஷங்களுக்கு தொடர்ந்து கணக்கு போட்டா எவ்வளோ நேரம் ஆகுமோ அந்த அளவுக்கு கணக்கீடுகள் தேவைப்பட்டது. ஃப்ளாப்ஸ்னு சொல்வாங்க. பலாயிரம் வருஷங்களா? ஆமா, ஒரு சாதாரண கம்ப்யூட்டர்ல இந்த கணக்கீடுகளை செஞ்சு முடிக்க பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகும். அதனால தான் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்களுக்கு தேவையான அதிநவீன சிப்களை உருவாக்கும் என்விடியா நிறுவனத்தோட மதிப்பு இன்னைக்கு $5 ட்ரில்லியன் தாண்டி அசுர வளர்ச்சியில இருக்கு. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா ஏஐ சிந்திப்பவே இல்ல. அது வெறும் வார்த்தைகள மட்டுமே கணிக்குதுன்னு சொல்றீங்க. ஆனா அது கேக்குற கேள்விக்கு அவ்ளோ புத்திசாலித்தனமா எப்படி பதிலளிக்குது? அது எப்படி சாத்தியம்? ரொம்ப சுலபம். மனித மொழியிலேயே இயல்பாகவே தர்க்கமும் சிந்தனை முறைகளும் அல்காரிதம்களும் ஒழிஞ்சிருக்கு. இப்போ ஆக்ஸ்போர்ட்ல இருந்து பூட்டான் செல்வது எப்படி அப்படின்னு கேட்டா, முதல்ல லண்டன் ஏர்போர்ட் போகணும், ஃப்ளைட் பிடிக்கணும், அப்புறம் இந்தியா அங்கேருந்து பூட்டான் போகணும் அப்படிங்கிற லாஜிக் எல்லாமே இன்டர்நெட்ல கொட்டி கிடக்கிற பில்லியன் கணக்கான தரவுகள்ல ஏற்கனவே இருக்கு. எக்ஸாக்ட்லி. என்ன பண்ணுதுன்னா, அந்த தரவுகள்ல இருந்து சிந்தனை முறைகளை வெறும் காப்பி மட்டுமே செய்யுது. அது தானா யோசிச்சு புதுசா எதையும் உருவாக்குறது கிடையாது. நீங்க கேக்குற கேள்விக்கு மனிதர்கள் ஏற்கனவே இன்டர்நெட்ல எழுதி வச்சிருக்கிற லாஜிக்கா அப்படியே இமிடேட் பண்ணுது. அவ்வளோதான். வாவ்! அப்போ அது நிஜமான புத்திசாலித்தனம் கிடையாது. புத்திசாலித்தனம் மாதிரி ஒரு மாயத் தோற்றம். இத நான் கொஞ்சம் மாத்தி யோசிக்கிறேன். மக்கள் ஏஐய வெறும் ஒரு மென்பொருளா பார்க்காம ஒரு சக மனிதனை போல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தோன்னா, அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய அபாயமே. மக்கள் தங்களோட அந்தரங்க எண்ணங்கள், மருத்துவ பயங்கள், குடும்ப பிரச்சனைகள், ஏன் கடவுள் மற்றும் இறப்புக்கு பிந்தைய வாழ்க்கை குறித்த நம்பிக்கைகளை எல்லாம் இந்த சாட்பாட்களிடம் பகிர ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப ஆபத்தான ஒரு ட்ரெண்ட். ஆமா, ஆலன் டியூரிங் 1950களில் ஒரு ஏந்திரம் மனிதனைப் போல பேசுதான்னு கண்டுபிடிக்க டியூரிங் டெஸ்ட் அப்படிங்கிற ஒன்றை அறிமுகப்படுத்தினார். இன்னைக்கு அந்த டெஸ்ட் கிட்டத்தட்ட நிரூபிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். தொழில்நுட்ப ரீதியாக அது பாஸ் ஆகலனாலும் கோடிக்கணக்கான மனிதர்கள் ஏஐயே ஒரு உணர்வுள்ள உயிரினமாவே நம்ப தொடங்கிட்டாங்க. அதுதான் நிஜம். ஆமா, மக்கள் ஏன் அப்படி நம்புறாங்க நாம யோசிக்கணும். மனிதர்களாகிய நாம் எல்லாத்துலயும் ஒரு வடிவத்தையோ உணர்வையோ தேடுவோம். ஒரு சின்ன முற்றுப்புள்ளியும் கமாவும் சேர்ந்தா அதை நாம ஒரு சிரிக்கும் முகம்னு நம்புறோம்ல. அதே மாதிரிதான் ஏஐ நம்ம மொழியில பெர்ஃபெக்ட்டா பேசும்போது அதுக்குள்ள ஒரு ஆன்மா இருக்குன்னு நாமளே கற்பனை பண்ணிக்கிறோம். ஆனா இது ஏன் ஆபத்தானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ஏஐக்கு எது உண்மை எது பொய் அப்படின்னு பிரித்தறிய தெரியாது. அதுக்கு உண்மையை கண்டுபிடிக்கிற அல்காரிதமே கிடையாது. அதனால தான் பல பில்லியன் டாலர்கள் செலவு செய்து உருவாக்கப்பட்ட மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட GPT-5 மாடல் கூட இன்னும் மாயத் தோற்றங்களை, அதாவது ஹாலுசினேஷன்ஸ் உருவாக்குது. பொய்யான தகவல்களை உண்மையா சொல்றது. ஆமா, தனக்கு தெரியாது அப்படிங்கறத ஒத்துக்காம ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பொய் சொல்லி சமாளிக்குது. அது மட்டும் இல்ல, இந்த ஏஐக்கு கால நேரம் குறித்த எந்த புரிதலுமே கிடையாது. கால நேரம் குறித்த புரிதல் இல்லைன்னா அதை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது, நீங்க சாட் ஜிபிடியோட ரொம்ப நேரம் பேசிட்டு திடீர்னு லேப்டாப்பை மூடிட்டு ஒரு வாரத்துக்கு சுற்றுலா சென்று விட்டால், இவங்க எங்க போனாங்க, ஏன் இன்னும் நம்ம கிட்ட பேச வரல அப்படின்னு ஏஐ உங்கள நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்காது. அதுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு சொல்றீங்க. நீங்க ஸ்கிரீனை மூடுனதும் அதோட உலகமே உறைந்து போயிடும். அதுக்கு உணர்வுகளோ, கடந்த கால நினைவுகளோ, எதிர்கால எதிர்பார்ப்புகளோ கிடையாது. அது வெறும் ஒரு கோடு மட்டுமே. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. மனித மூளையின் ஆற்றல் எவ்ளோ பிரம்மாண்டமானதுன்னு நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். நீங்க உங்க வீட்ல இருக்கிற ஒரு சின்ன குழந்தைய கவனிச்சிருக்கீங்களா? அந்த குழந்தை மொழியை கத்துக்க வெறும் 20 முதல் 40 வாட்ஸ் ஆற்றல் தான் அதோட மூளைக்கு தேவைப்படுது. 20 வாட்ஸ்னா ஒரு எல்இடி பல்புக்கு தேவையான மின்சாரம் தானே? அதேதான். உங்க வீட்ல எரியிற ஒரு சாதாரண பல்புக்கு தேவையான மின்சாரம். ஆனா இந்த ஏஐக்கு மொழியை கற்றுக்கொள்ள உலகளாவிய சூப்பர் கம்ப்யூட்டர்களும் ஒரு பெரிய அணுமின் நிலையமே தேவைப்படுது. ஒரு மனித குழந்தை மொழியை கத்துக்கிற வேகத்தையும் திறனையும் எந்த ஏஐயும் இன்னும் நெருங்கவே இல்ல. சரியா சொன்னீங்க. இயற்கை நமக்களித்த மூளையின் வடிவமைப்பு அவ்வளவு சிக்கலானது மற்றும் சிறப்பானது. இதனால தான் எதிர்காலத்துல நாம சந்திக்க போற மிகப்பெரிய சவால் என்னன்னா அது ரோபோட்டிக்ஸ். ரோபோட்டிக்ஸ் அவ்ளோ கஷ்டமா? இத மொராவெக்ஸ் முரண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது, ஒரு ஏஐயால ரோமன் சாம்ராஜ்யத்தின் வரலாற்றை லாத்தின் மொழியில பிழையில்லாம வினாடிகளில் எழுதிட முடியும். அது மனிதர்களுக்கு கஷ்டம். ஆனா ஏஐக்கு ஈஸி. ஆனா உங்க வீட்டு சமையலறைக்குள் நுழைஞ்சு மேசையை சுத்தம் செய்து எச்சில் பாத்திரங்களை எடுத்து டிஷ்வாஷர்ல போடும் ஒரு சாதாரண வேலைய, அது ரோபோட்டிக் ஏஐக்கு உலகிலேயே மிக கடினமான சவாலாக இன்றும் உள்ளது. அது ஏன் இவ்ளோ கஷ்டம்?
ஏன்னா நிஜ உலகத்துல செயல்படுறது அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகளை கணிக்கிற விஷயம் கிடையாது. ஒரு கிளாஸை எப்படி பிடிக்கணும், அது உடையாம எப்படி தூக்கணும், ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன எடை இருக்கும் அப்படிங்கிற இயற்பியல் விதிகளை ரோபோக்கள் புரிஞ்சுக்கணும். இன்டர்நெட்ல வார்த்தைகளை அடுக்கிறத விட நிஜ உலகத்துல செயல்படுறது பலாயிரம் மடங்கு சிக்கலானது. ரொம்பவும் ஆழமான கருத்து. அப்போ நாம இவ்வளவு நேரம் பேசினத சுருக்கமா தொகுத்து பார்த்தோம்னா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. இன்றைய ஏஐ என்பது ஒரு மனிதனோ அல்லது எல்லாவற்றையும் சரியாக செய்யும் மாய கண்ணாடியோ உணர்வுள்ள ஜீவனோ கிடையாது. அது வெறும் ஒரு அறிவாற்றலுக்கான செயற்கை கருவி. காக்னிட்டிவ் ப்ராசஸஸ்னு சொல்லுவாங்க. ஆமா. அல்லது ரொம்ப சுலபமா சொல்லணும்னா ஒரு மிகவும் மேம்பட்ட எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் மட்டுமே. கரெக்ட். நாம அதை அப்படித்தான் பார்க்கணும். உங்க அறிவாற்றலை மேம்படுத்த, உங்க வேலைகளை எளிதாக்க அதனை ஒரு கருவியாக பயன்படுத்துங்க. ஒரு சுத்தியலோ ஸ்க்ரூ டிரைவரோ எப்படி நம்ம வேலையை சுலபமாக்குதோ அப்படித்தான் இதுவும். ஆனா தயவு செய்து அதனுடன் எந்தவிதமான உணர்வுபூர்வமான பிணைப்பையும் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். அது உங்க நண்பனோ வழிகாட்டியோ இல்ல அப்படிங்கறது எப்போதுமே மனசுல வச்சுக்கோங்க. அருமையான விளக்கம். நிறைவாக உங்ககிட்ட ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியை கேட்டுட்டு நான் விடைபெற விரும்புறேன். மனித மூளை வெறும் 20 வாட்ஸ் ஆற்றலை பயன்படுத்தி இவ்வளவு சிக்கலான தர்க்கங்களையும் மொழியையும் உணர்வுகளையும் நிஜ உலக புரிதலையும் மிக எளிதாக கற்றுக்கொள்கிறதென்றால் அந்த மனித மூளை பயன்படுத்தும் அந்த உண்மையான அல்காரிதம் என்னவாக இருக்கும்? ஆமா, அது ஒரு பெரிய மர்மம். கோடிக்கணக்கான டாலர்கள் செலவழிச்சு செய்ய முடியாதத ஒரு சாதாரண 20 வாட்ஸ் மனித மூளை எப்படி சாதிக்குது? ஒருவேளை எதிர்காலத்தில் மனித மூளையின் அந்த மர்ம அல்காரிதத்தை நாம் கண்டுபிடித்தால் அதுதானோ அறிவியல் புனைகதைகள் நமக்கு வாக்களித்த உண்மையான ஏஐ ஆக இருக்குமோ? இத பற்றி தொடர்ந்து சிந்திப்போம். உங்க மூளைக்கு வேலை கொடுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம்.